What a handsome child you have. Modern crops account in Ireland. So hungry? The city covers about 40 square miles. East to middle of the next 20 years for the end of your mobile. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக ஆப்பிள் அவங்களுடைய iOS 17 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் பீட்டா வெர்ஷன் தான் ரொம்ப நாளாக வந்து போயிட்டு இருந்தது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ பப்ளிக் பீட்டா போன வாரம் வந்தது. நான் என்னுடைய 14 Pro Max மற்றும் 13 Pro Max ரெண்டு ஃபோன்லையுமே இந்த பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த iOS 17ல எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட ஒரு சில விஷயத்தை தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிலது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கு வந்தாலும் நல்லா தான் இருக்கும். முதல் விஷயமே, இந்த வீடியோ கால்லாம் வந்து நம்ம பண்ணும்போது நார்மலாக வந்து ஜென்ரலாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இதில் உங்கள் பேக்ரவுண்ட் வந்து டார்க்கராக இருந்துச்சுன்னா பிரைட் பண்ணுறது, இல்லை பிரைட்டராக இருந்தால் கொஞ்சம் டார்க் பண்ணுறது, அண்ட் மல்டிபிள் திங்ஸ் அது வந்து பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் இப்படி ஹார்ட்லாம் காமிச்சிங்கன்னா அப்படி ஹார்ட் வந்து பறக்கிறது, இல்லை இப்படி லைக் காமிச்சிங்கன்னா அப்படி லைக்ஸ் வந்து பறக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகுமெண்டட் ரியாலிட்டியில் வர்ற மாதிரியே வந்து இருக்குன்றது போல சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து வெறும் சாஃப்ட்வேர் லெவலில் மட்டும் கிடையாது, ஹார்ட்வேர் லெவல்லையும் இது சேர்ந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிறதுனால வெறும் FaceTime ஆப்பில் மட்டும் கிடையாது, மற்ற வீடியோ காலிங் ஆப்ஸ்லையுமே இதோடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது FaceTimeல இது நல்லாவே ஒர்க் ஆச்சு. கான்டாக்ட் போஸ்டர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருந்தது. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ஃபோட்டோ மட்டும் வச்சிருப்போம். பட் இவங்க லாக் ஸ்க்ரீனில் எந்த விஷயத்தை வந்து பண்ணாங்களோ அதுவே பயங்கர இனோவேட்டிவ்லாம் வந்து கிடையாது. பட் பார்க்கும்போது கொஞ்சம் மாடர்னைஸ்டாக இருந்தது. ஆப்பிளுடைய அவங்களுடைய ஓன் வேலை பண்ண மாதிரி இருந்தது இல்லையா, அதே மாதிரி விஷயத்தை தான் இந்த கான்டாக்ட் போஸ்டர்ஸ்லையும் வந்து பண்ணியிருந்தாங்க. பட் இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம செட் பண்ணிக்கிட்ட அந்த போஸ்டர் நம்ம யாருக்கு செட் பண்ணுறோமோ அவங்க கால் பண்ணும்போது அந்த நீட்டான ஒரு கால் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வரும். Bloody sweet. ரெண்டாவது, நம்மளுடைய கார்டை நம்ம செட் பண்ணோம்னா நம்ம மற்றவங்களுக்கு கால் பண்ணும் போதும் அது நார்மலாக வந்து வரணும் அப்படின்றது போல தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் என்னுடைய பீட்டால் அது வரல, நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் வரல. நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், ஐராவின் ப்ரோ கிட்டே வந்து கேட்டு பார்த்தேன். அவரும் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை, மேபி ஃபியூச்சரில் வரலாம் அப்படின்றது போல தான் சொல்லியிருந்தாரு. ஸோ வந்தால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னுடைய கருத்து அதுதான். ஸோ அடுத்த ஃபீச்சர், இந்த ரெண்டு ஃபோன் அப்படி பக்கத்தில் வச்சோ ஒரு அனிமேஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஃபீச்சர் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம் ட்ராப். ஸோ நம்ம நேம், அதாவது நம்ம காண்டாக்டை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அப்படி பக்கம் வச்சு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் எந்தெந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி கூட நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இல்லை ஷேரே வேணாப்பா, ஒன்லி ரிசீவ் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். Siri அப்படின்றத நார்மலாக சிரின்னு சொன்னாவே ஓப்பன் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதை பற்றி நான் வந்து பேசல. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரியில் நீங்கள் வெவ்வேறு விதமான டேப்ஸை வந்து வச்சுக்கலாம். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் லாக் போட்டு உங்களுடைய ப்ரைவேட் விண்டோவை வந்து ரன் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஏற்கனவே இந்த iOSல நமக்கு பிடிச்ச ஃபோட்டோ அப்படி ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆடி சருக்குன்னு கட் பண்ணி எடுத்தது பார்த்தீங்களா, அதை அப்படியே நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றிக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். ஸ்டிக்கராக மாற்றாட்டியும் நீங்கள் வந்து டேரெக்டாக காப்பி பண்ணி முன்னெல்லாம் பேஸ்ட் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ஸ்டிக்கராக மாற்றும் போது அது இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து ஒர்க் ஆகுது. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. லைவ் ஸ்டிக்கர்ஸாக வந்து ஒர்க் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழைய காலத்தில் ஒரு ஸ்டைலில் அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் அப்படி மாறி பார்த்தீங்கன்னா ஒரு ஷேட் வரும் பாருங்க, அந்த மாதிரி இன்னும் 2-3 விதமெல்லாம் வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதை ட்ரை பண்ணும்போது. பட் அது எந்த அளவுக்கு அஃபிஷியல் ரோல் அவுட் வரும்போது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு சில டைம் நல்லா ஒர்க் ஆச்சு, ஒரு சில டைமில் வந்து அப்படி ஸ்டக் ஆகிடுச்சு. லெட்ஸ் see. ஸ்டாண்ட் பை மோட், இதில் நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக நம்ம ஃபோனை டேபிள் மேலே சும்மா வைக்கிறதுக்கு பதிலாக இந்த டாக்கில் நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சார்ஜிங் ஆகும்போது உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மாறிடும். நீங்கள் ஒரு சைடில் வந்து கிளாக் இருக்கும், இன்னொரு சைடில் உங்களுக்கு தேவையான விஜெட்ஸ் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கால் வந்தாலும் வருது, இல்லை நீங்கள் டைமர் ரன் பண்ண முடியும். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமேஷனோட வந்து வருது. அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே அதுவுமே வந்து விசிபிளாக இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து நைட் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் படுத்து தூங்கும்போது சைடில் ஃபோனை வந்து சும்மா வைக்காமல் அது ஒரு கிளாக் மாதிரி வந்து பார்த்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் சைடில் உங்களுக்கு வேணுன்ற விஜெட்ஸை வச்சுட்டீங்கன்னா அடுத்த நாளுக்கு என்ன ஏதுன்ற இம்பார்ட்டன்டான விஷயங்களையும் ஒரே இடத்துல வந்து பார்த்துக்க முடியும். நிறைய விதமான புது வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த் இருந்துச்சு, எர்த் டீட்டெயிலாக இருக்கும், மூணு டீட்டெயிலாக இருக்கும். இதுக்காக பார்த்தீங்கன்னா மார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜூபிட்டர் இருக்குது, அண்ட் சேட்டன் கொடுத்துருக்காங்க, யுரேனஸும் வந்துருக்கு, நெப்டியூன் இருக்குது, அண்ட் இந்த மாதிரி ஓவரால் சோலார் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில புது வால்பேப்பர்ஸும் வந்து இருக்குது. அண்ட் ஓகே, ஐஃபோனில் டிஃபால்ட்டாக வால்பேப்பர்ஸ் விட இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அவ்வளோதான். வாய்ஸ் க்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்மளுடைய வாய்ஸை வந்து அது கூட அப்படியே ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கணுமா. அது காமிக்கிற விஷயத்தெல்லாம் பேசிகிட்டே இருந்தோம்னா இங்கிலீஷில் தான் ஒர்க் ஆகுது. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். A wide variety of math problem can be expressed in general formulas. இந்த மாதிரி 150 ஃப்ரேசஸை நம்ம பேசினதுக்கு அப்புறமாக நீங்கள் உங்கள் வாய்ஸை ட்ரெயின் பண்ண முடியும். இப்போ நான் என் வாய்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். What a handsome child you have. Modern crops account in Ireland. So hungry? The city covers about 40 square miles. East to middle of the next 20 years for the end of your mobile.
ஒரு வழியாக 150 ஃப்ரேசஸை முடிச்சாச்சுங்க. ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். புரியல, ஒரு நிமிஷம். Hi friends, how are you? Hi friends, how are you? அப்படியா இருக்கு? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பேசுனதும் என்னோட வாய்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஏஐ பேசுனதும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இப்போதைக்கு பீட்டாவில் இருக்குது. அண்ட் மேபி இன்னும் அஃபிஷியலாக iOS 17 லான்ச் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை எதிர்பார்க்குறேன். அடுத்தது தான் இருக்கிறதுல மிகப்பெரிய விஷயம், நீங்கள் ஆஃப்லைன் மேப்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப்பிள் யூசர்ஸ்க்கு பயங்கரமாகும். பட் நான் ஆல்ரெடி கூகுள் மேப்ஸ் அதை தான் பண்ணியிருக்கேன் பல வருஷமாக இருக்குது. ஆனால் அதுவும் இந்தியாவில் அவைலபிள் இல்லை. அடுத்ததாக அக்யூரேட் ஆட்டோ கரெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கீபோர்டில். அக்யூரேட்னு அவனே சொல்கிறான். சரி, அக்யூரேட்டாக வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்தடுத்த வேர்ட்ஸ் வந்து வந்துடும் சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து வரல. ஒரு சில இடத்துல வந்து வருது. மேபி ஃபுல் வெர்ஷன் லான்ச் பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அடுத்ததாக விஷுவல் லுக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து நான் ரெட் ஃபோர்ட் போகும்போது, அதாவது டெல்லி போகும்போது ரெட் ஃபோர்ட் கிட்ட எடுத்த ஒரு ஃபோட்டோ. இப்போது இதை நான் அப்படி ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே லுக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள். இப்போ இந்த லுக்கப் கொடுத்தோன்னா இந்த லொக்கேஷன் என்ன, எப்போ ஓப்பனிங், அண்ட் இது எந்த லொக்கேஷன், மற்ற ஃபோட்டோஸ் இதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஏற்கனவே கூகுளில் யூஸ் பண்ண அந்த ஃபீச்சர்ஸ் தான். பட் இது இன்டெகிரேட்டடாக இதிலே வந்து கொடுத்துருக்காங்க, விச் ஒர்க்ஸ் வெல். அண்டு இன்னும் அவங்க ரோல் அவுட் பண்ணும்போது இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். iOS 17 பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான விஷயங்கள் அவங்க பெருசாக லென்த்தெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த 2 ஃபோனில் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சோ, எது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் தோணுச்சோ, அதை பற்றி தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஒரு ஐஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த iOS 17 இப்போதைக்கு பீட்டாவில் மட்டும் தான் இருக்குது. பப்ளிக் பீட்டா தான். பட் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நிறைய விதமான பக் இருக்குது. அஃபிஷியல் ரோல் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் எதுன்னு சொல்லுங்கள். பட் ஒரு ஆண்ட்ராய்டு யூஸராக இருந்தீங்கன்னா இதில் எந்த ஃபீச்சரை பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பாக வருதுன்னு சொல்லுங்கள். இல்லை எந்த ஃபீச்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ, இது ஆண்ட்ராய்டில் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே, இந்த பிராண்ட் சீக்கிரமாக கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த ஃபீச்சர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.